கால புருஷனுக்கு 4வது வீடு, அதாவது நீர், நிலம், காற்று, நெருப்பு. இந்த 4 தத்துவங்கள்ல நீரை தனது தத்துவமாக கொண்டது கடகராசி. பொது கடகராசிக்கு அதிபதி சந்திரன். இவங்க நீர் ராசி அப்படிங்கிறதுனாலவே மனசு ஒரு நிலையில இருக்காது. நீர்னா அப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அலைப்பாயும் மனநல. தன்னை போலதான் மற்றவங்க. தன்னுடைய உடல், தன்னுடைய உள்ளம், தன்னுடைய உயிர் போல மற்றவனுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பு தரக்கூடியது இந்த கடகராசி. ஆனா இவங்களுக்கு திரும்ப அது கிடைக்குமானாக்க சத்தியமா கிடையவே கிடையாது. அந்த கடவுளே இறங்கி வந்தாலும் கடகராசிக்கு கருணைங்கிறதுல பாரபட்சம் தான். ஏன்னா கடகராசி இப்ப சொல்லுவாங்க, கேளுங்க மா, கடகராசிக்காரங்களும் ஒருத்தர் எடுத்துக்கோ, ஒரு வீட்டுல அந்த கடகராசி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டு மொத்தமா அந்த குடும்பத்துடைய நல்லதுக்கு பாடு வைக்கிறது அவங்களதான் இருப்பாங்க. ஆனா அந்த குடும்பமே அந்த கடகராசிக்கு எதிராக இருக்கும். பெருசா பண்ணிட்ட, பெருசா செஞ்சுட்ட, இப்படி தூற்றல்களுக்கு ஆளாகக்கூடிய ராசி கடகராசி. ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் கடகத்திற்கு பொருத்தமா, நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஆமாம் அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க. இதோட கடகராசியை பொறுத்த வரைக்கும் கலை, கற்பனை, கனவு, ஆன்மீகம், அன்பு, கருணை, குடும்ப பாசம், இது மட்டும்தான் வாழ்க்கை. சூழ்ச்சிங்கிறது சுத்தமா தெரியாது. அன்னை, அதாவது கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம்னாக்கா அம்மான்னு சொல்லுவோம். அம்மா தன்னுடைய குழந்தைகள் மீது என்னைக்காச்சும் பாசத்தை தாண்டி, பரிவை தாண்டி பகையை காட்டியிருக்காங்களா? இப்போ ஒரு சிலர் சொல்லுவீங்க, அது பார்த்தீங்கன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா தான் தெரியும். ஆனால் பொதுவாக அம்மானா என்னங்க? பாசம். ஸோ கடகராசி யாராக இருந்தாலும் சரி பாசமாக பழகக்கூடியவங்க, எல்லாருக்கும் பகிர்ந்து தரக்கூடியவங்க, சுயநலமற்றவங்க, பொதுநலவாதிங்க, கோபம் இருக்கும், உணர்ச்சி வசப்படுவாங்க, அழுதுருவாங்க. கடகராசி ஆண்களாகவே இருந்தாலும் உண்மைக்கு மாறா ஒருத்தங்க குற்றச்சாட்டை எடுத்து வச்சா அழுவாங்க, சட்டுன்னு உணர்ச்சி வசப்படுவாங்க. ஸோ கடகம் கடவுள் ராசினே சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, எல்லாருமே நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய ராசி கடகராசி. ஸோ இப்படிப்பட்ட உன்னதமான உள்ளத்திற்கு சொந்தக்காரர்களாக வளம் வரக்கூடிய கடக ராசிக்காரர்களுக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க, தலைகளாக மாற்ற போகும் ஒரு உறவு. ஆகஸ்ட் 26ஆம் தேதி அடிச்சு சொல்றேன், இதெல்லாம் நடக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். என்னம்மா அப்படின்னு நீ சொல்ல போற? எல்லா ஜோசிக்காரங்களும் இந்த டேட்டு அது நடக்கும் இது நடக்கும்னு சொல்றீங்களே தவிர்த்து என்ன எனக்கு பெருசா நடந்துற போகுது, நீயும் என்ன சும்மா வீடியோ போட்டு சுத்திட்டு இருக்க, இப்படி ஒரு சிலர் சொல்றீங்க. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது என்ன? குரு பார்த்தா கோடி நன்மை, ஒருத்தர் நல்லா இருக்கனாக்கா சுக்கிரன் உச்சத்துல இருந்தா போதும் அப்படின்னு மட்டும் தான் தெரியும். ஆனா எல்லாத்துக்கும் மேல உடைய அதிபதி வலுவா இருந்துட்டா நீ நல்லா இருக்க முடியும். உடைய ஜாதக கட்டத்துல லக்னத்தை பொறுத்துதான் நிறைய பலன்கள் உங்களுக்கு கணக்கிடப்படுது. ஸோ அந்த வகையில ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதியில இருந்து செப்டம்பர் மாதத்துல அடுத்த 25 நாட்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சியின் காரணமா, சுக்கிரன் யாருங்க? அசுரர்களுடைய குரு. ஆனா இவர் மனசு வச்சா குருவை விட வளமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகேங்களா? அதனால்தான் அசுரர்கள் எல்லாத்துக்குமே இவர் குருவா இருக்கார். புரியுதுங்களா? ஸோ இவரால உங்களுக்கு என்ன நல்லது நடக்கும்? பொதுவாக கடகராசி அப்படிங்கிறது குருவுடைய வீடு, தனக்காரகன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இவருடைய வீட்டில் இந்த சுக்கிர பகவான் வரும்போது சுக்கிரன் பிளஸ் குரு, உங்களுக்கு யோகம் என்ன? அதிர்ஷ்டம் தானே. ஆனா உங்களுடைய அதிபதி சந்திரன், அவர் என்ன பண்ணுவார்? இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நேரம் காலம் எப்படி அமைய போகுது, எந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும், நீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், இப்படி ஒட்டு மொத்தமா அடுத்த 25 நாட்கள் நீங்க செய்ய வேண்டியதை தெளிவா சொல்றேன். பொதுவா சந்திரன் உங்களுக்கு அதிபதியா இருக்கனால ஈஸியா மனசு காயப்படக்கூடிய ராசி. சீக்கிரமா மனசு உடைஞ்சு போயிடுவீங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் ஈஸியா பழகுவீங்க. சில நேரங்களில் பிடிவாதம் இருக்கும். அடுத்தவங்க கிட்ட அதிகமா அன்பு எதிர்பார்க்கக்கூடியவங்க. பாசம்னா ஓகேங்க, நீங்க பார்த்தீங்கன்னா விஷம் வச்சாலையும் பரவாயில்ல, அந்த பாசத்தை காட்டி என்னை சாகடிச்சிருங்க, இப்படி தலையை கொடுக்கக்கூடிய ராசி கடகராசி. அதே மாதிரி ஈஸியா கோவப்படுவாங்க, ஆனா நீர் மாதிரி உருகி போகக்கூடியவங்க. பாசம்னா போதும். அன்பு பண்பு நிறைந்தவங்க,
நேர்மையான குணம், கருணை மிக்கவங்க, குடும்பத்தை பாதுகாக்க நினைப்பாங்க. கலை, படைப்பாற்றல் இதெல்லாம் வந்து ஆர்வம் இருக்கும். உழைப்பில உன்னதத்தை அடையணும்னு நினைப்பாங்க. ஒரு நாளும் இந்த குறுக்கு வழின்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. உசுறு போகக்கூடிய நிலையிலே இருந்தாலும் உண்மையா உழைச்சா நான் எப்படி மேல வர முடியும், இதை பத்தி மட்டும் தான் திங்கிங் இருக்கும். ஆன்மீக உணர்வு அதிகம். ஆண்டவனை தாண்டி எதையும் யோசிக்க மாட்டாங்க. அது மனசாட்சி கட்டுப்பட்டு வாழ்றான்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கடகராசிகளுக்கு தான் பொருத்தமாகும். இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சுக்கிர பகவானால இப்ப நான் சொல்றது என்னன்னா, கொட்டி கொடுக்கூடிய நெல்லுல சுக்கிர பகவான் வராரு. கோடீஸ்வர யோகம் கடகராசிக்கு நான் சொல்றேன். கடகராசி ஒட்டு மொத்தமா எல்லாரும் என்ன திட்ட ஆரம்பிச்சிருவீங்க. மா கம்முன்னு போயிடு, 10 ரூபாய் சம்பாதிச்சாலே அது 10 பைசா கூட எனக்காக நிக்க மாட்டேங்குது. நானே வந்து பார்த்தா அப்படியே உருட்டிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்றேன், உருட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு நாளும் மத்தவங்கிட்ட கையேந்தி 10 பைசா கூட இல்லைன்ற நாளைக்கு நீங்க போகல. அன்றாட பொழப்பு ஊர்லது இல்லையா, ஓகேங்களா, இல்லைன்னு மறுக்க முடியாதுல்ல. ஆனா அன்றாட பொழப்பை தாண்டி நல்ல கட்டுக்கட்டா பணத்தை அடுக்கூடிய அளவுக்கு யோகத்தை என்ன தனக்காரனான குரு பகவானுடைய வீட்டுல சந்திர பகவானுடைய ஆட்சியின் கூட சுக்கிர பகவான் வந்து சேர்வது யோகம். இது வந்து எனக்கு லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவோம். ஸோ கடகராசிக்கு சுக்கிரன் உங்க சொந்த ராசிக்கு பேச்சாகிறார். இது வரைக்கும் உங்களுடைய வரியஸ்தானமான 12ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் தற்போது உங்க ராசிக்கு வந்திருக்கிறது அற்புதமான அமைப்புங்க. சுக்கிரன் உங்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானம் மற்றும் லாபத்திற்கு அதிபதி. இதனால கடந்த கால துன்பங்கள் விலகி சுக பலன்கள் அதிக அளவுல கிடைக்க போகுது. இப்போ சுக்கிர பகவானுடைய சொந்த வீடு என்னக்கா ரிஷபத்துடைய வீடு. ரிஷபத்துல இருந்து பார்த்தோம்னாக்கா ரிஷபம், மிதுனம், கடகம். ஸோ சுக்கிர பகவானுக்கு அவர் தன்னுடைய வீட்டுல இருந்து 3ஆவது வீடான கடகத்துக்கு வந்திருக்காருன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ இந்த ஆளு தன்னுடைய சொந்த வீட்டை விட்டு உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால சொந்த வீடு கனவு நனவாகும். உத்தியோகம், தொழில லாபம் பல மடங்கு அதிகமாகும். லாபத்தை பத்தி தெளிவான திட்டமிடுதலை வகுத்து செயல்பட போறீங்க. உங்களுடைய புத்தி கூர்மை, உங்களுடைய எண்ணங்கள்ல தெளிவு இருக்கும். சொந்த வீடு கனவு அதிகமாகும். வீடு, நிலம் வாங்குறது, இது மாதிரி வாய்ப்புகள் அமையும். ஏற்கனவே வீடு இருக்கிறவங்க நீண்ட காலமாக திட்டமிட்ட வீடை வந்து சரி பண்ணணும், ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் தாராளமா இப்ப மேற்கொள்ள போறீங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான காரு, பைக் எல்லாம் வாங்க போறீங்க. ஏன்னா சுக்கிர பகவான் சுகபோக வாழ்க்கையை தரக்கூடியவர், ஓகேங்களா. இதோட தடை, அதை உடை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எதெல்லாம் உங்களுக்கு தடையா இருந்துச்சோ அது எல்லாமே உடைப்பட போகுது. சுக்கிரன் புதனோட இணைஞ்சிருக்காரு. பயணங்கள் அதிகமாகும். சில வந்து திடீர்னு வெளிமாநிலம் போவீங்க, வெளிநாடு போவீங்க, இதற்கான வாய்ப்புகள் அமையும். அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும், அனுகூலத்தை கொடுக்கும், அள்ளி அள்ளி பணத்தை கொடுக்கும். நீ சொல்றது மட்டும் நடந்துச்சு, நம்ம அவனை தேடி வந்து உனக்கு அப்படியே என்ன சொல்றது, சக்கரை கொடுக்குறேன், உனக்கு ஸ்வீட் கொடுக்குறேன், இப்படிலாம் ஒரு சிலர் சொல்லுவீங்க. கண்டிப்பா நடக்கும். இப்போ நான் சொல்றேன் இல்லையா, கட்டுக்கட்டா பணம் வரும் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. பொருளாதார நிலையில மேம்பாடு. நான் வந்து ஒரு கூலி வேலை செய்யறேம்மா, 100 ரூபாய் சம்பாதிக்கிறேன், வாரத்துல 2 நாள் வேலை இருக்கு, மீதி நாட்கள் வேலை இல்லை அப்படின்னு சொல்றவங்க திடீர்னு ஒரு இடத்துல வருஷம் 365 நாளும் வேலை கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வரும். ஸோ அது உங்களுக்கு எப்படி பெரிய உங்க வாழ்க்கைக்கான ஒரு நிலையான வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடம் இல்லையா, இப்படி நான் சொல்றேன், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கடகராசி சேர்ந்த யாராக இருந்தாலும், எந்த துறைகள்ல நீங்க இருந்தாலும், சின்னவங்களோ பெரியவங்களோ, ஏதாவது ஒரு வகையில அதிகாரத்துல இருங்க, அரசியல் இருங்க, வழக்கறிஞரா இருங்க, ஓகேங்களா, இல்ல சொந்தமா தொழில் பண்ணுங்க, கோடி கோடியா பணம் சம்பாதிக்கக்கூடிய ஐடி கம்பெனி வச்சிருக்க. இது வந்து ஒரு சில தொழில்களையும் ஒரு உத்தியோகத்தையும் நான் வந்து குறிப்பிட்டு சொல்றேன். பட் எல்லாருக்குமே சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க ஒரு அங்கீகாரத்தை வச்சிருப்பீங்க, ஒரு ஆசையை வச்சிருப்பீங்க. எனக்கு வந்து ஒரு 10 ஒரு கோடி ரூபா கிடைக்கணும், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், திருமணம் நடக்கணும், இப்படி நமக்கு எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு கட்டாயம் இருக்கு. நம்முடைய ஆசைகள் நிறைவேறுங்க. சுக்கிர பகவான் உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி, உங்க வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி பலன்களை கொடுப்பார். நிறைவான வாழ்க்கையும் சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது. குடும்பமே குதூகலமா இருப்பீங்க. குடும்பத்தோட ஒற்றுமை இருக்கிறத பார்த்தா, என்னப்பா வீட்டுல விசேஷமா இல்ல ஏதாவது திருவிழாவா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு சீரன் சிறப்பா உற்றார் உறவுக்காரங்களோட சந்தோஷமா இருக்க போறீங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் சேர்ந்து இருக்கிறத ரொம்ப பிடிக்கும். கூட்டு குடும்பத்துல வந்துட்டு கடகராசி ரொம்ப எதிர்பார்ப்பீங்க, ஏங்குவீங்க. ஸோ அதெல்லாம் இப்ப நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதோட ரியல் எஸ்டேட் வியாபாரிகளுக்கு இந்த காலம்ங்கிறது அற்புதமா இருக்கும். அஷ்டம சனியால ஏராளமான பிரச்சனைகள் அனுபவிச்சிருப்பீங்க. இப்பதாங்க அதுல இருந்து வெளியே வந்திருக்கீங்க. கடந்த காலங்கள்ல தடைப்பட்ட பலன்கள் எல்லாமே இப்ப உங்களுக்கு அனுகூலத்தை கொண்டு முடியும். வெற்றிகள் குவியும். பிரிந்து போன உறவுகள் ஒன்றிணைவாங்க. அம்மா மீதான அக்கறை அதிகமாகும். அவர்கள் மூலம் அதிக அளவுல ஆதாயத்தை அடைய போறீங்க. தொழில விட்டு எடுத்த மீண்டும் பிடிக்க போறீங்க. சுபகாரியங்கள் இருந்து தடைகள் விலக போகுது. திருமண தடையில இருக்கிறவங்களுக்கு அது விலகி நல்ல செய்தி, நல்ல வரன் வீடு தேடி வரும்.
பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி அதெல்லாம் ஒத்து வராதுப்பா, டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு பஞ்சாயத்துல கூட இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அந்த மாதிரி பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணைங்க. சுக்கிர பகவான் நல்ல நிலையில இருக்கிறப்போ இதெல்லாம் எப்படி உங்களுக்கு பாதிக்கப்படும்? ஸோ கணவன் மனைவி நல்லா அந்யூனமா இருப்பீங்க. அதே போல 3ஆம் அதிபதி நட்சத்திர ஸ்தானத்துல பயணிக்கிறதுனால உடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறக்கூடிய காலகட்டங்க. இன்ப அதிர்ச்சி கிடைக்கும். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. குழந்தைகளுடைய கல்வி வேலை வாய்ப்புல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகம் தொழில புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோகம் தொழில இழுபறியாக இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப நல்லபடியா நடந்து முடியும். முதலீடுகள்ல நல்ல லாபம் அதிகமாகும். முக்கியமான பங்கு சந்தை இந்த மாதிரியான காலகட்டத்துல சிறப்பான லாபத்தை பார்க்க முடியும். அஷ்டம சனியால அவதிப்பட்ட உங்களுக்கு இந்த காலங்கிறது இன்ப அதிர்ச்சியும் பல நல்ல பலன்களையுமே கொடுக்க போகுது. இதோட யாராவது கடகராசிக்காரங்க கடன் சுமையில அவதிப்பட்டீங்கன்னா அந்த கடன் சுமை குறையும், முற்றிலும் அடைப்பீங்க. பொருளாதாரத்துல ஏற்றத்தை பார்ப்பீங்க. தொழில புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க. உத்தியோகம் தொழில மாற்றங்கள் நிகழும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு முயற்சி பண்றீங்களா? அதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. முயற்சி பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் நலம் பிரச்சனை சொந்த பந்தங்களோட பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். சுக்கிர பகவான் சம்பந்தப்பட்ட தலங்களுக்கு போயிட்டு வாங்க. இதோட அத்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்ல பலன்களை இன்னும் மேம்படுத்தி கொடுக்கும். இப்போ பொதுவாகவே கடகராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னாக்கா சொந்த குடும்பமே பொறாமப்படும். ஓகேங்களா? எப்படி அவங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் கடகராசி யாரு எப்படி இருந்தாலும் சரி தன்னுடைய நிலையில மாறாதவங்க, தங்கமான குணம் கொண்டவங்க. இதனாலவே தனக்கு நஷ்டமானாலும் சரி தனக்கு கஷ்டம் வந்தாலும் சரி எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியது, விட்டு கொடுக்கக்கூடியது, எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பாக நிற்கக்கூடியது. அசிங்கப்பட்டாலையும் அவமானப்பட்டாலையும் மற்றவங்க அசிங்கப்பட்டனாலையும் அவமானப்படுத்தினாலையும் பாசம் வச்சா மாறவே மாற மாட்டாங்க. சாகிற வரைக்கும் பாசம் மாறாதவங்க, நன்றி உணர்வோடு செயல்படக்கூடியவங்க. உங்களுக்கு பொதுவா நீங்களே நல்லவங்க. இப்போ சுக்கிர பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால நீங்க நல்லா இருப்பீங்களா? ஸோ உங்களால பல பேர் நல்லா இருக்க போறாங்க. இப்போ ஒரு மரம் நல்ல செழிப்பா இருக்கு அப்படின்னா அதுல நிறைய பழம் வரும். அந்த பழம்ங்கிறது நிறைய உயிரினங்களுக்கு சாப்பாடாகவும் அந்த மரமே பார்த்தீங்கன்னா நிறைய உயிரினங்கள் வாழ்வதற்கு ஒரு வீடாகவும் இருக்கும். அந்த மாதிரிதான் கடகராசி மற்றவர்களுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிக்க பிறந்தவங்க. சுக்கிர பகவான்கிறவர் கலை இசை காதல் அழகு செல்வம் சுகம் தம்பதி வாழ்க்கை வாகனம் ஆடம்பரம் எல்லாத்துக்கும் அதிபதி. இவர் இருந்தா எல்லா விதமான சுகங்களும் கிடைக்கும். ஸோ இவர் இப்போ உங்க கடகராசிக்கு சாதகமா நிற்கிறதுனால இதுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. ஓகேங்களா? குடும்பத்தில் நல்லிணக்கம் அதிகமாகும். சொல் இனிமை பேச்சின் மூலம் ஆதரவு கிடைக்கும். கலை படிப்பு ஆராய்ச்சி குரல் இசை எழுத்து இது தொடர்பான விஷயங்கள்ல புகழ் பெற போறீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக போகுது. தம்பதியுடைய வாழ்க்கையில இனிமை வரும். காதல் தொடர்பு கொண்டவங்க திருமண வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். சேமிப்பு அதிகமாகும். அற்புதமான பணவரவு இருக்கும். பெண்களால் ஆதாயம் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும். கலை ஆடம்பரம் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. இதில் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. செலவு கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணுங்க. உதவி தேவைப்படுறவங்களுக்கு பண்ணுங்க. உதவி தேவைப்படுற மாதிரி நடிக்கிறவங்களுக்கு பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி ஏமாந்து மோசம் போயிட்டீங்க. இனிமேலாவது கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுங்க. இது ஒண்ணுதான் கடகராசிக்கு நம்ம வைக்கக்கூடிய ரிக்வஸ்டா வச்சுக்கோங்க. அதே போல சொந்த பந்தங்கள் பொறாமப்படக்கூடிய சொந்த பந்தமா தப்பானவங்கன்னு தெரிஞ்சா தயவு செஞ்சு உங்களுடைய தாய்மை உள்ளத்தெல்லாம் கொண்டு போய் காட்டிட்டாதீங்க. பாம்பு விஷம் உள்ளது, அதுகிட்ட போயிட்டு தடவி கொடுத்துட்டு இருந்தா அது என்ன பண்ணோம் போட்டுட்டோம். அதுதான் நீங்க நிறைய பேருக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ கடகராசி தீ எண்ணங்கள் கொண்ட சொந்தமாட்டும் பந்தமா இருக்கட்டும், தெரிஞ்சவனோ தெரியாதவனோ விலக்கி வைங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் பார்த்த மாத்தத்துல ஒருத்தர் நல்லவனா கேட்டனாலும் எடை போட தெரிஞ்சவங்க. ஆனா எல்லார்கிட்டையுமே ஒரே மாதிரி அன்பு வச்சிருக்கிறதுனாலவே நிறைய இடங்கள்ல பகையும் பார்த்தாச்சு, பாவத்தையும் பார்த்தாச்சு, முதுகுலையும் குத்து வாங்கியாச்சு. இனியாவது கொஞ்சம் உஷாரா இருக்கலாம். அதே போல மன உறுதி இருக்கணும். ஒருத்தவங்களை சாய்க்கணும்னு நினைச்சிட்டா இந்த கடகராசி மனதளவுல சாய்ச்சிடலாம், எத்தனை சாதிக்க முடியாது. மனசை திடப்படுத்திக்கணும். அதுக்கு தியானம் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க. ஆன்மீகத்துல அவசியமா நீங்க ஈடுபட்டே ஆகணும். ஆல்ரெடி உங்க உள்ளமே கோயில் தான் இருந்தாலும் அடிக்கடி கோயில் குளம்னு போயிட்டு வாங்க. ஏன் சொல்றேன்னா வீட்டுல இருந்தா தானே நம்ம இங்க கண்ணு மணி சுத்திட்டு இருந்தா தானே மற்றவங்களுக்கு பொறாமைக்கு நம்ம ஆளாகிறோம். கொஞ்சம் அப்படி விட்டு விலகி போவோம். இதோட நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை, மகாலட்சுமி, துர்கை அம்மன். ஓகேங்களா? அதே போல சுக்கிர பகவானுக்காக நீங்க வழிபாடு செய்யணாக்கா கோதண்டராமர், மகாலட்சுமி, பரமேஸ்வரியை வழிபாடு செய்யறது சிறப்பு. இதுல கடகராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம்னு பார்த்தோம்னாக்கா வெள்ளை, பச்சை, வெள்ளி நிறம்.
அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, 6. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு, வடகிழக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கல் முத்து, வைரம். இதோட நீங்க போக வேண்டிய கோயில் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அம்மனை. இங்க வந்து சுக்கிர பகவானுக்கு சிறப்பு சக்தி இருக்கு. இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே போல திருவேலச்சேரி மகாலட்சுமி கோயில் சென்னைக்கு அருகில் இருக்கு. அதே போல வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்யறதுனால சுக்கிர பகவானுடைய பலனும் கிடைக்கும், மகாலட்சுமி தாயுடைய அனுகிரகமும் கிடைக்கும். இதன் காரணமா நிறைந்த செல்வத்துக்கு நீங்க அதிபதியா வாழலாம். அதே போல சந்திர வழிபாடு. அமாவாசை நாள்ல தண்ணீர் கலசத்துல சந்திரனுக்கு நைவேத்தியம் வைக்கிறது நல்ல பலனை கொடுக்கும். திருப்பதி பத்மாவதி தாயார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சுக்கிர பகவானுடைய பலனுக்காக அதிர்ஷ்டம் உண்டாகும். ஸோ ஒட்டுமொத்தமா சுருக்கமா சொல்றேன், கேட்டுக்கோங்க. பணவரவு நல்லா இருக்கும், குடும்பத்துல நல்ல இணக்கம் இருக்கும், தம்பதி ஒற்றுமை பலப்படும், காதல், யோகம், கலை, புகழ், வாகனம், சுகம் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய அமைப்பு சுக்கிர பகவான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்து கடகராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் தரக்கூடிய பொதுவான பலன்களை பார்த்திருக்கோம். இப்போ கடகராசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே சுக்கிர பயிற்சி எப்படி இருக்க போகுது. புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். உயர்வான சிந்தனைகளோட எப்பவுமே மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்புல சுக்கிர பகவான் உட்கார்றாரு. ஞானக்காரகன் குரு பகவான் வரியஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணாலும் அவருடைய பார்வையால இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலக போகுது. உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் குணமாக போகுது. தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு வரப்போகுது. பணியாட்களா இருக்கீங்க, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ, ஆண்களோ பெண்களோ ஒருத்தர் கீழே வேலை பார்த்தீங்களா, எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். இழுபறை இருந்த பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சாதகமா முடியும். குறிப்பா ஆகஸ்ட் 21 முதல் ஜென்ம ராசிக்குள்ள அதிர்ஷ்டகாரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய சஞ்சரிப்பு பண வரவில் ஏற்படும் தடைகளை விலக்கி வைக்குது. வருமானம் அதிகமாகுது. அடைப்படாமல் இருந்த கடன்களை அடைக்கூடிய நிலை உண்டாகுது. மன நிம்மதி கிடைக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் விலகுது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகும். புதுசா வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, இது போன்ற கனவுகள் நனவாகும். உறவுகள் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு வரும். கணவன் மனைவிக்கிட்ட இணக்கமான நிலை உண்டாகும். அதே போல தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சூரியன் கேதுனுடைய சஞ்சரிப்பினால வார்த்தைகள்ல கவனம் தேவை. குடும்பத்தார அனுசரிச்சு நடந்துக்கோங்க, நன்மைகள் உண்டாகும். வரவு செலவுல திட்டமிட்டு செயல்படுறது ரொம்ப அவசியம். அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கொடுது. அதே சமயத்துல தேவையில்லாத தீய நண்பர்களுடைய சவகாசத்தை விட்டு ஒழிக்கணும். அடுத்த விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றமான காலகட்டம். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க அனுதினமும் தில்லை நடராஜ பெருமாளை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும். அடுத்து பூசம் நட்சத்திரம். நினைச்சதை சாதிக்கிறதுல எப்பவுமே உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைப்புல சுக்கிர பகவான் உட்காரு. அதாவது அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் இப்ப வக்ரம் அடைஞ்சிருக்காரு. அஷ்டமஸ்தானத்துல ஆல்ரெடி சஞ்சரிக்கூடிய ராகுவிற்கு வெறிய குருனுடைய பார்வை கிடைக்கிறதுனால முடங்கி கிடந்த முயற்சிகள் இப்ப வெற்றி பெறும். எதை எடுத்தாலும் பிரச்சனை, நெருக்கடி, அவமானம், தோல்வி இப்படி இருந்து உங்க வாழ்க்கை நிலையில திடீர் மாற்றம் வரும். திடீர் வாய்ப்புகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வாசக்கதவை தட்டும். இப்படி செல்வாக்கு உயரும். உடல் நிலையில இருந்த பாதிப்பு, பிரச்சனை, நெருக்கடி எல்லாமே இருந்த இடம் தெரியாம போகும். தைரிய வீரியஸ்தானத்துக்கு சொந்தக்காரனான ரத்தகாரகன் யாரு செவ்வாய் பகவான சஞ்சரிப்பு நீ எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக மாத்தும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும். வெளி வட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கு உயரும். வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த நெருக்கடிகள் விலகும். குடும்பத்துல உண்டான பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். தாய் வழி உறவுகளால ஆதரவு கிடைக்கும். எதிர்ப்பு, வழக்கு இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் செல்வாக்கு உயரும். தலைமை கிட்ட ஆதரவு கிடைக்கும். வியாபாரம், தொழில முன்னேற்றத்தை அடைய போறீங்க. ஆண்களாக இருக்கக்கூடிய கடகராசிக்கு பெண்களாலையும், பெண்களாக இருக்கக்கூடிய கடகராசிக்கு ஆண்களாலையுமே ஆதாயம் கூடும். பெண்களுக்கு ஏற்படுத்த பிரச்சனைகள் விலகும். கணவருடைய உடல் ஆரோக்கியம் சீராகும். மருத்துவ செலவுகள் குறையும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடும். உங்களுக்கு பரிகாரம்னாக்கா அனுதினமும் சிவபெருமான வழிபாடு செய்து சங்கடங்களை விலக்கி வைக்கக்கூடிய அமைப்புங்க. அடுத்து ஆயில்ய நட்சத்திரம். புத்தி சாதுரியம், தெளிவான சிந்தனை கொண்ட உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இந்த சுக்கிர பகவானால முன்னேற்றமான அமைப்பும் இருக்குது. செப்டம்பர் 12 வரைக்கும் புதனுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். பொருளாதார நிலையில உயர்வை பார்ப்பீங்க. வெளியூர் பயணம் ஆதாயத்தை கொடுக்கும். சேமிப்பு அதிகமாகும். எந்த ஒரு விஷயமே திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க. அது வழியா உங்களுக்கு முயற்சிகள் வெற்றியாக மாறும். தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சூரியன் கேதுனுடைய சஞ்சரிப்பினால 3ஆம் இட செவ்வாயால உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே விலக போகுது. துணிச்சலா செயல்பட போறீங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும். தேவையான நேரத்துல உடன்பிறப்புகள் உதவி செய்வாங்க. விலகி இருந்தவங்க உங்களுடைய நலன்ல அக்கறை எடுத்துப்பாங்க. தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள், பாதிப்புகள் இப்ப நீங்க போகுது. திடீர்னு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது இது போன்ற சுப செலவுகள் அதிகமாகும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக திட்டம் போடுவீங்க. தொழில் இருந்த தடைகள் விலக போகுது. வரவேண்டிய பணம் கைக்கு வரும். சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மாதம் முழுவதுமே குடும்பத்தாருடைய ஆலோசனை ஏற்று நடந்துக்கோங்க. முக்கியமான விஷயங்கள்ல அவங்க கிட்ட கலந்து பேசி முடிவெடுக்கிறது நன்மையை கொடுக்கும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் லாபம் உண்டாகுதுங்க. வியாபாரமும் நல்ல வளர்ச்சி பெறும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் கோமதி அம்மனை வழிபாடு செய்ய நன்மைகள் நடந்தேறும். சோ இப்போ வரைக்கும் பார்த்த ஒட்டு மொத்தமா கடகராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி சிறப்பு. அது உங்களுடைய ராசியில தான் அவருடைய அமைப்பு இருக்கிறதுனால அடுத்த 25 நாட்கள் நினைச்சது எல்லாத்தையுமே சிறப்பா மாத்திக்கலாம்.
அட போமா நீ, வாழ்க்கையில் 25 நாள் மட்டும் எனக்கு யோகம் வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே நாள் ஒரு லாட்ரி அடிக்குது, 1,00,00,000 அடிக்குது, அது ஒரே நாள் செலவு பண்ணிடுவோமா? ஒட்டு மொத்த பிரச்சனையுமே, அதாவது இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா சரி செஞ்சிருவோம் இல்லையா? அது போலதான் இந்த 25 நாட்கள்ங்கிறது உங்களுக்கு பொற்காலம்னு சொல்லலாம். தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும். நீங்க மண்ணை எடுத்து கையில பிடிச்சாலும் சரி, அது பொண்ணா மாறக்கூடிய நேரம். நீங்க சொன்னா அது பழிக்கும். நீங்க இருக்கக்கூடிய இடத்துல நல்ல வளர்ச்சி உண்டு. ஸோ ஒட்டுமொத்தமா கடகராசி கடவுளுடைய அம்சத்துல வளம் வர போறீங்க, சந்தோஷமா இருக்க போறீங்க. குறையெல்லாம் நீங்கி நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு சொந்தம். தெய்வ பலம் பரிபூரணம். வாழ்த்துக்கள்.